Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் 2024ல நீங்க என்னென்ன क्वेश्चन ஆன்சர் படிச்சிருக்கணும், என்னென்ன பேராகிராஃப் படிச்சிருக்கணும் அண்ட் ERC क्वेश्चन என்னென்ன படிச்சிருக்கணும், ஒன் வேர்ட்ல எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது, அப்புறம் முக்கியமா அந்த 7x5 லாஸ்டா ஒரு 7 5 மார்க் கேட்பாங்க. அதிலே பேராகிராஃப்ல 3 வந்துரும். பேலன்ஸ் உள்ள 4 क्वेश्चन அந்த சம்மரி நோட்ஸ் மேக்கிங், ஸ்பாட் எரர், ப்ராப்ஸ் அந்த மாதிரி क्वेश्चंसலாம். சோ அதுல எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது, கிராமர் செக்ஷன்ல இருந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், சோ இதெல்லாம் வந்து என்னென்ன क्वेश्चन இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல ஓவரால் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல எந்தெந்த क्वेश्चनலாம் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த டேப்ல வந்து என்கிட்ட அந்த PDF இருக்குது. சோ நான் அதை வச்சு क्वेश्चंस வந்து என்னென்னு சொல்றேன். சோ நீங்க வந்து உங்க நோட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல கைடு வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு ரஃப் பேப்பர் ரஃப் நோட் எடுத்து நான் சொல்ல எழுதிக்கிட்டாலும் சரி, சோ மார்க் பண்ணிக்கங்க. சோ இருக்கிற இந்த லீவ் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாம்க்கு இருக்கிற லீவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. தமிழ் எக்ஸாம் ஐ திங்க் எல்லாரும் சூப்பரா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் எக்ஸாமுக்கு நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் மேக்ஸிமம் வந்துருந்துச்சு. சோ தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் 12th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது புதுசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ண பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் PDF லிங்க், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, மாடல் क्वेश्चन பேப்பர் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தமிழ் எக்ஸாம்ல மறக்காம நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ, நான் போட்ட மோட்டிவேஷன் வீடியோ, நான் போட்ட மாடல் क्वेश्चन பேப்பர் வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, தமிழ் எக்ஸாம்ல 90க்கு இல்ல 100க்கு எவ்வளவு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டை பொறுத்தளவு அப்படின்னா நீங்க வந்து அவங்க கைட்ல கொடுத்துரு கைடை வந்து நீங்க செகண்டரியா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்னா புக் பேக் ஒன் வேர்டா ஒவ்வொரு ப்ரோஸுக்கு பின்னாடி கிளாசரி பார்ட்ல இருக்கும். புக் பேக்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி புக் பேக் ஒன் வேர்டு இருக்கும். அந்த புக் பேக் ஒன் வேர்டை பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அதுல இருந்தா கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக் ஒன் வேர்டை தரவா படிச்சுங்க. ஒன் வேர்டுக்கான மெட்டீரியல் அண்ட் புக் இன்டீரியல் அண்ட் புக் பேக் ரெண்டுக்கான மெட்டீரியல் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேங்களா? ஒன் வேர்டு. அடுத்தது 2 மார்க் பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய 2 மார்க் அந்த क्वेश्चन நம்பர் 21ல இருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 மார்க் கேட்பாங்க. மொத்தம் நீங்க 4 2 மார்க் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, அதாவது போயம் லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து क्वेश्चन கேட்பாங்க. அதாவது who does we refer to அந்த மாதிரி क्वेश्चन, மேக்ஸிமம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒன்று வந்துடும். ஸோ அதனால அதெல்லாம் வந்து பாத்துங்க. நான் அந்த 2 மார்க் வந்து நான் இதுல சொன்னா ரொம்ப லென்த் ஆயிரும் வீடியோ. ஸோ அதனால அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. क्वेश्चन நம்பர் 27ல இருந்து 30 வரைக்கும் என்னென்ன கேட்பாங்கன்னா, ரிப்போர்ட் தி டயலாக் கேட்பாங்க, அண்ட் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கண்டிஷனல் கிளாஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ அந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. ஸோ இந்த 5 2 மார்க்குமே வந்து நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். PDF டவுன்லோட் பண்ற லிங்க், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ERC கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ERC கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு போயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த போயத்துல இருந்து எப்படி எந்த கொஸ்டின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு வருது அப்படின்னா அந்த வேர்டை பார்த்தாவே நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த லைனை பார்த்தோன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியணும். ஓகே, இது வந்து த கேசல், இது வந்து அவர் கார்சியானா ட்ரீ, இது வந்து உலிசஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா காமனா ஒரு யூனிட்டுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து வச்சுக்கோங்க. காமனா ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இப்போ த கேசல் இருக்குன்னா அதுக்கு காமன் எக்ஸ்பிளனேஷன், காமன் ரெஃபரன்ஸ், காமன் கான்டெக்ஸ்ட், அந்த மாதிரி ERC வந்து காமனா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல எந்தெந்த போயம் நீங்க படிச்சா போதும் அப்படிங்கறத நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா 2 ERC क्वेश्चन அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து தி கேசல் வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவர் காசியானா ட்ரீ, அவர் காசியானா ட்ரீ வந்து பாத்துக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க ERC. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உலிசஸ். மேக்ஸிமம் நீங்க அட்டென்ட் பண்ணக்கூடிய 2 இதுல இருந்து வந்துரும். பட் இருந்தாலும் வரலாற்று என்ன பண்றது அப்படின்னு டவுட் இருக்கும். அதுக்கு ஆப்ஷனலா என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ஆஃப் தி பிரெஞ்சு கேம்ப், அது பாத்துக்கோங்க. இந்த 4 போயத்துல இருந்து தான் உங்களுக்கு ஒரு 2 ERC கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். ஸோ அதனால இதை நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் என்னால வந்து படிக்க வந்து ரொம்ப டஃபா இருக்குது, இது 4 என்னால படிக்க முடியாது ப்ரோ, ப்ளீஸ் கம்மி பண்ணுங்கன்னா, என்னால படிக்க முடியாது அப்படின்னு ஸ்லோ லைனர்ஸ் ஃபீல் பண்றவங்க வந்து த கேசல், அதுக்கப்புறம் வந்து அவர் காசியானா ட்ரீ, இன்சிடென்ட் ஆஃப் தி பிரெஞ்சு கேம்ப், இந்த 3 பாத்துக்கோங்க. ஒன்னை வந்து நீங்க விட்டுறலாம், உலிசஸை விட்டுறலாம். ஓகேங்களா? இல்ல என்னால 4 தானே நான் படிச்சிருவேன், எனக்கு 6 மார்க் கண்டிப்பா வேணும், ஸோ ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறவங்க 4 படிச்சுக்கோங்க. ERC மேக்ஸிமம் இந்த 4ல இருந்து தான் ஒன்று கண்டிப்பா வரும். ஸோ அதனால அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. இம்பார்ட்டன்ட் அந்த இதுதான் நிறைய பேர் அந்த ப்ரோஸ்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 2
அதாவது கொஸ்டின் நம்பர் 34, 35, 36 3 கேட்பாங்க. இதில் நீங்கள் 2 கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த 3 மார்க் தான் வந்து மேக்ஸிமம் மார்க் போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் சொல்லிடுவேன் என்னென்ன கொஸ்டின் நீங்கள் படிக்கணும்னு. ஹவு டிட் த நரேட்டர் மீட் அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா, அது பார்த்துக்கோங்க. Why did the driver not approve the இது PDF லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பட் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். Why did the driver not approve of the narrator buying fruits from the boys? அடுத்து what was Lucia suffering from? The boys did not spend much on clothes and food. Why? அடுத்தது why took the author to அது cubicle. அது அடுத்து what seems curious of the author? How does army tea castle? அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற இம்பார்ட்டன்ட் do tea lovers generally like strong tea or weak tea? அது பாத்துங்க. Why should tea be directly added to the pot? அது பாத்துக்கங்க. How was the unit and trolley put to use? அது பாத்துக்கங்க. What roles did the Dew take up? அது பாத்துக்கங்க. What injuries did they sustain in the accident? அது பாத்துக்கங்க. What did Hilary do with his wet boots? அது பாத்துக்கங்க. Why did the Hilary became clumsy? அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட் இட் ஹெலே ஃபைண்ட் எ டின்னி ஹாலோ, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட் டஸ் த ரூல் ஆஃப் த ரோட் மீன்? அதை பார்த்துக்கோங்க. ஒய் ஷுட் இண்டிவிஜுவல் லைப்ரரி பி கட்டைல்டு? அது பார்த்துக்கோங்க. அடுத்து ஹவு வுட் எ ரீசனபிள் பர்சன் ரியாக்ட் வென் ஹிஸ் ஆக்ஷன் அஃபெக்ட் அதர் பர்சன்? அது பார்த்துங்க. அடுத்தது டிஃபைன் லிபர்ட்டி ஆஸ் அந்த கொஸ்டின். அடுத்து அக்கார்டிங் டு ஆத்தர் வாட் ஆர் வி மோர் கான்சியஸ் ஆஃப்? அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 37 40 வரைக்கும் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ டைலாக் ரைட்டிங், பை சார்ட், டிஸ்கிரைப் எ ப்ராசஸ், அதாவது டீ போடுறது எப்படி, ஆரஞ்சு ஜூஸ் வந்து எப்படி போடுறது, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அது பார்த்துங்க. அடுத்தது ப்ராவர்ப்ஸ், ஒரு கொஸ்டின் ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி இருக்கும் ப்ராப்ஸ், அது பார்த்துங்க. மேட்ச் த ப்ராப்ஸ் வித் த மீனிங்ஸ், அது பார்த்துங்க. நோட்டீஸ் ரைட்டிங், அதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கான நோட்டீஸ் ரைட் பண்ணுவோம். எக்ஸ்பேன்ஷன் நியூஸ் ஹெட்லைன், நியூஸுக்கான ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அது வந்து ஒரு ஹெட்லைனாக நீங்கள் வந்து நியூஸ் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இந்த 3 மார்க் அட்டென்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் PDFல இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பேராகிராஃப், முக்கியமானது. உங்களுக்கு போயம் பேராகிராஃபை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேசில் பார்த்துக்கோங்க, அவர் காசியானி ட்ரீ பார்த்துக்கோங்க, உலிசஸ் பார்த்துக்கோங்க. இது 3 மட்டும் பார்த்துக்கோங்க பேராகிராஃப். கண்டிப்பாக இது 3லேருந்து 1 வந்துடும். அடுத்தது உங்களுக்கு வந்து ப்ரோஸை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒன்று. ஏன்னா மேக்ஸிமம் இதுக்கு வந்து கேட்டுருவாங்க. 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பார்த்துக்கோங்க. எ நைஸ் கப் ஆஃப் டீ பார்த்துக்கோங்க. எ நைஸ் கப் ஆஃப் டீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு பார்த்துக்கோங்க. ஆன் த ரூல் ஆஃப் த ரோட் பார்த்துக்கோங்க. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி, அதாவது ஹிண்ட்ஸ் கொடுத்து டெவலப் பண்ண சொல்லுவாங்க, ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட். அதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஆஃப் 5 பார்த்துக்கோங்க. த மிட் நைட் விசிட்டர், சாரி எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோவா நல்லா இருக்காது, ஸோ பார்த்துக்கோங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் ரெமெம்பர் கேசியர், ரெமெம்பர் பார்த்துக்கோங்க. ரெமெம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 44 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட் மேக்கிங் ஜென்ரல் பேராகிராஃப் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. நோட்ஸ் மேக்கிங்கை பொறுத்தவரை ஒன்று நோட்ஸ் எழுதுங்க, இல்லை சம்மரி எழுதுங்க, ஓகேங்களா. அடுத்தது 45 லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க, அதாவது பயோடேட்டா, லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி. இது 46 வந்து ஸ்பாட் ஜெரர் கேட்பாங்க. 47 ஐடென்டிஃபை தி ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ், அது அப்படி ரீட் த பேசேஜ், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க. அண்ட் இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் வந்து ரைட்டோ தப்போ முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடுங்க. கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணாமல் வராதிங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 5 மார்க் இப்போ ஒன்று தெரில, அந்த 7 into 5 மார்க்கு அட்டன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க், ஒரு சில டீச்சர்ஸ்லாம் வந்து 2.5 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. அது ரைட்டோ தப்போ நீங்கள் ஒரு அரை பக்கம் ஒரு பக்கத்துக்கு அட்டன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னாவே 2.5 மார்க் வந்துடும். ஸோ அதனால் எதையுமே அட்டன் மட்டும் பண்ணாமல் வந்துடாதீங்க, அட்டன் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு மார்க் குறையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனே வந்து இங்கிலீஷில் மார்க் குறையிறதுக்கான ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து அவங்க கொஸ்டினே வந்து அட்டன் பண்ணாமல் வந்துடுறாங்க. அதான் பிரச்சனை. நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு 1 மார்க்கோ 2 மார்க்கோ ஏதோ வரும். நீங்கள் அட்டனே பண்ணாட்டி மார்க்கே வராது. ஸோ அதனால் வந்து அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். IRC சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டேன், அண்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின் சொல்லிட்டேன், அண்ட் பேலன்ஸ் அந்த கிராமர் செக்ஷன் கொஸ்டின் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அந்த லாஸ்ட் இந்த 7 into 5 என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ பேலன்ஸ் 3 பேராகிராஃப் வந்துடும். அடுத்த 4 கொஸ்டினுக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பாக 20 மார்க், அதில் 15ஆவது நீங்கள் வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
watching this video. Thank you students. Thank you. Bye.